உங்களுக்கு எப்படிண்ணா தெரியும் இந்த சந்தையை? நான் ஃபார்ம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குங்க. ஓகே. அப்போ பெருசாக அனுபவம் இல்லை, வந்துட்டு போயிட்டோம். ஆ. அப்போ இந்த டைம் வீடியோலாம் பார்த்து கொஞ்சம் சரி இந்த டைம் ஃபார்மில் கொஞ்சம் பெரிய மாடு எடுத்துக்கலாம். பெரிய மாடு இருக்குது, இந்த லோக்கலில் வாங்கிட்டு இருந்தா சரி இங்கே வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஓகே. இங்கே சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்தீங்க? ரெகுலராக உங்கள் வீடியோஸு பார்ப்பேன், அண்ணன் வீடியோ பார்ப்பேன், உங்கள் சேனல்லாம் பார்ப்பேன். ஃபாலோ பண்ணுறீங்க? ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ என்ன பிடிச்சிருந்துச்சுண்ணா அவர்கிட்ட? அவர் கரெக்டாக உங்களுக்கு மொத்தத்தில் எல்லாம் போய் பார்க்குறதில்ல, கரெக்டாக இந்த மாடு நல்லா இருக்குன்னா தான் பார்க்குறாரு. இல்லைன்னா மொத்தத்தில் 10 மாடுனா 10 மாடு போய் நீங்கள் எடுங்க அப்படிங்கல, 10 மாடு நிறுத்திட்டு நீங்கள் எடுங்க அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு பிடிச்ச எடுங்கிறார், அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி பேசி வாங்கி தராரு. ஓகே. அதாவது உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் தான் எடுக்கிறாரு? ஆமாம் ஆமாம். ஓகே. அவர் ஒரு மாடு காமிச்சாலுமே ஃபைனலாக நீங்கள் முடிவு பண்ண? நம்ம முடிவு தாங்க, நம்ம முடிவு தான். அதேமாதிரி நம்மளுக்கு பொள்ளாச்சி டைம் ஏரியாவில் சுழி வேணுங்க சுத்தமாக. அதேமாதிரி பல்லு பாக்கி நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தால் தான் ஒரு 4 ஈத்துக்கு வச்சுக்க முடியும். கண்டிப்பாக. ஏன்னா சுழி சுத்தமாக இல்லைன்னா பொள்ளாச்சியில் விற்க முடியாது. அதனால கொஞ்சம் சுழி சுத்தமாகவே நமக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஓ, நீங்கள் அப்படி தான் கேட்டு வாங்க? கண்டிப்பாக அப்படி வேணும்னு கேட்டேங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆமாங்க ஆமாங்க. கறவை பார்க்கணுங்க, நம்ம ஏரியாவில் திருப்பியே கொடுக்கறதுனால சுழி சுத்தம் வேணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில ஏரியாவில் சுழியும் பார்க்குறாங்க. ஆமாங்க ஆமாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாரு. பண்ணி கொடுத்துரு. சரி. இப்போ இது சுழியும் சுத்தமாக இருக்கு. ஆமாம். கறவையும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ எதிர்பார்க்கலாமாண்ணா? நான் நேரம் 10 சொல்லியிருக்காருங்க. 10 சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே நம்ம பார்க்குவோங்கண்ணா. நம்மளுடைய பராமரிப்பு தான். ஓகே. சரி. போன கஸ்டமர் சொல்லியிருந்தாரு 4 மாடு வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் டைம்ன்றதால 2 வாங்க அடுத்த வாரம் வர சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் எப்படின்னா வந்திருக்கீங்க? நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்ம் ஒரு 7-8 மாடு இருக்குதுங்க. நம்ம 2 இதை வாங்கிட்டு வந்தோம். அடுத்து பார்க்கலாங்க, அடுத்த மாதம் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். எலெக்ஷன் தான் முடிச்சு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணது 2 தான். அதே மாதிரி நல்ல மாடை வாங்கிட்டீங்க? வாங்கிக்கோங்க.